ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்க போகிறோம். அது சிக்கு ஐஸ்கிரீம் அண்ட் சிக்கு குல்ஃபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதில் 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அது நம்ம டேஸ்ட்டு பொறுத்து எவ்வளோ வேணாலும் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, அதை லைட்டாக பால் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போது கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்படி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடோடையே ஒரு 20 முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடுங்க. இதை நல்லா ஆறட்டும். இப்போ ஃபுல்லாக ஆறிடுச்சு. ஆறினதை நான் 2 கப்பில் பிரித்து வச்சுருக்கேன். அதாவது 1 குல்ஃபிக்கு, 1 ஐஸ்கிரீமுக்கு. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்குவை ஐஸ்கிரீமுக்காக. அப்புறம் கொஞ்சம் பெரிய பீசஸாக குல்ஃபிக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குல்ஃபி செஞ்சிடலாம். இந்த பிரித்து வச்சுருக்கிறதுல 1 கப் அளவு அந்த மில்க் மிக்ஸ்சரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா குல்ஃபிக்காக வச்சுருக்கிற பெருசாக நறுக்கின சப்போட்டாவை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். இது ஹோல் நைட் இருந்தால் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். மீதம் இருக்கிற மில்க் மிக்ஸ்சரையும் சிக்குவையும் இன்னொரு பவுலில் சேர்த்துட்றேன். சேர்த்து அது மேலே ஃபாயில் பேப்பரில் கவர் பண்ணி அதுக்கும் க்ளோசர் போட்டு நம்ம இதையும் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நம்ம இதை இப்போ ஸ்டோர் பண்ணிவிட்டு மார்னிங் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப ஈகராக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் சிக்கு ஐஸ்கிரீம் செய்கிறேன். ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை நான் ஒரு பவுலில் வைக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. கூடவே நமக்கு குல்ஃபியும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த மோல்டு எனக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏன்னா என்னால் கிளியராக அதை ஃபுல்லாக எல்லா குல்ஃபியும் கரெக்டாக எடுக்க முடியல. ஸோ என்னால் ஒரு 3 குல்ஃபி தான் கிளியராக எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். ஆனால் இதை நார்மல் ஐஸ் நான் செய்யும்போது ரொம்பவே நல்லா வந்தது. நீங்கள் குல்ஃபி ட்ரை பண்ணுறதா இருந்தால் வேறு கிளாஸ்லேயோ இல்லை வேறு குல்ஃபி மோட்லேயோ ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.